எம்எஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன். என் பாப்பா பிறந்து நான் எழுத போகிற செகண்ட் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாப்பா ரொம்ப குட்டியாக சின்னதாக இருந்தாங்க. ஸோ பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இருந்தாங்க. அதனால நல்லபடியாக எழுதிட்டு வந்தாச்சு. செகண்ட் எக்ஸாம் அப்போது பாப்பாவுக்கு 1 இயர் ஆகிடுச்சு. அதனால் இப்போ பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லை. நான் எல்லாமே அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ நைட்டு தூங்கினதே ரொம்ப லேட். ஸோ மார்னிங் வந்து எழுந்தோடனே செம்ம டயர்டாக இருந்துச்சு. பார்த்தா பக்கத்தில் பாப்பா தூங்கிட்டு தான் இருந்தாங்க. எழுஞ்சிக்கவே இல்லை. சரி ஓகே, பாப்பா எழுஞ்சிக்கிறதுக்குள்ளே நம்ம கடகடன்னு எழுஞ்சி ரெடியாகி கிளம்பிடணும் அப்படின்ற முடிவில் நான் கடகடன்னு எழுஞ்சி ரெடியாகி கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டிலேருந்து எக்ஸாம் சென்டர் கரெக்டாக 16 கிலோமீட்டர். மார்னிங் அப்பா எக்ஸாம் சென்டரில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஈவினிங் போகும்போது நான் என் பாப்பாவை பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும். ஸோ பாப்பா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த 4 நாள் எக்ஸாம் அப்போவும் என்னோடய சிஸ்டர் தான் வந்து அவளை காலேஜில் வச்சு பார்த்துக்கிட்டா. இந்த 4 நாளுமே என்னோடய லைஃப் எப்படி போச்சுன்னா, வீட்டிலேருந்து எக்ஸாம் சென்டர்லேருந்து தங்கச்சி காலேஜ்லேருந்து வீடு, இப்படி மாற்றி 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 ஒரே இதில் தான் சர்க்கிளில் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் இந்த 4 நாளுமே. சரி காலேஜாவது பக்கத்தில் இருக்கும்னு பார்த்தா ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க காலேஜ் வாசல்லேருந்து இந்த உள்ளே போகிறதுக்கே 1 கிலோமீட்டர் இருக்கும் போல், அவ்வளோ லாங்கு. ஃபர்ஸ்ட் டே இந்த காலேஜை பார்க்கும்போது ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, என்னடா காலேஜ் போய் நடுக்காட்டில் கட்டி வச்சுருக்கீங்களே அப்படின்ட்டு. அதுமாரி தாங்க இருந்துச்சு. நடுக்காட்டில் தாங்க அந்த காலேஜை கட்டி வச்சுருந்தாங்க. 4 நாள் எக்ஸாம் நல்லபடியாக முடிஞ்சாச்சு. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.